அனைவருக்கும் வணக்கம். +2 எக்ஸாம் எல்லாம் நல்லா எழுதிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாம் இப்போ +2 அக்கௌண்டன்சி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ் மார்ச் 24 என்னென்ன எதிர்பார்க்குறோங்கிறத இந்த நியூஸில் நாம் பார்க்கலாம். நான் சொல்லியிருக்கிற இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம என்னென்ன கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற கொஷினை ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். 12th அக்கௌண்டன்சி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் சம்ஸ் மார்ச் 24 என்னென்ன கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சாப்டர் வைஸ். சாப்டர் 1 இல்லுஸ்ட்ரேஷனில் 7, 8, 9 இது 3க்குலேருந்து ஒரு கொஷின் வரும். நெக்ஸ்ட்டு 11, 13, 15 இது 3க்குலேருந்து ஒரு கொஷின்ஸ் வரலாம். அப்படி இல்லாட்டி 17th கொஷின் கேட்கலாம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லுஸ்ட்ரேஷனும் எக்ஸசைஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இல்லுஸ்ட்ரேஷன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே எக்ஸசைஸும் போட்டுடலாம். எதுக்காக இல்லுஸ்ட்ரேஷன் ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறேன்னா அதில் இந்த ஹெட்டிங்லாமே கரெக்டாக இருக்கும். இந்த புக்ஸ் ஆஃப்லாம் எழுதி கரெக்டாக டிஆர்சிஆர்லாம் போட்டு அழகாக நீட்டாக இருக்கும். அந்த ஹெட்டிங்க்கு நீங்கள் இல்லுஸ்ட்ரேஷனை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அதே போல் எக்ஸசைஸ் போடும்போது நீங்கள் போட்டுற முடியும். அதனால் சாப்டர் 1ல் 2 கொஷின்ஸ் 5 மார்க் கொஷின்ஸ் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா சாப்டர் 2 1, 2, 3, 4, 5 இது 3மே ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட். என்ன கேஷ் உள்ளே வந்தால் டெபிட் சைடு, கேஷ் வெளியில் போனாக்கா கிரெடிட் சைடு, அந்த மாதிரி உள்ள சம்ஸ் தான் இது. இந்த 5 சம்ஸுமே ஒரே மாடல். இதுக்கு இந்த 5லேருந்து ஏதாச்சும் ஒன்று கேட்கலாம். நெக்ஸ்ட்டு 6, 7 இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டுங்கும்போது அதுலேருந்து கேட்டுட்ருக்காங்க. அந்த 2 சம் தான் இருக்கிறதே. அந்த 2 சம் மாற்றி மாற்றி இப்போ ரிவிஷனும் சரி ஆஃபர்லையும் சரி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க. அந்த 6, 7 இதுலேருந்து ஒரு சம் வரலாம். 10, 11, 12 நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் கொடுத்துருக்கேன். மோஸ்ட்லி 1 to 7 பார்த்தாலே ஒரு கொஷின்ஸு அவளாட்டி 2 கொஷின்ஸ் அதிகபட்சம் வந்துடும். எக்ஸசைஸும் அதே போல் தான். இல்லுஸ்ட்ரேஷனில் என்ன இருக்கோ அதே தான் எக்ஸசைஸ். நீங்கள் அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. இதுலேயும் செகண்ட் லெசன்லேயும் 2 கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போ பப்ளிக்கில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாப்டர் 3 ஃபஸ்ட்டு தெரியும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் மோஸ்ட்லி இப்போல்லாம் கேட்டுட்ருக்காங்க. 5 கொடுத்து இதை கேட்டாங்கன்னா 5 மார்க்ஸு, 3 கொடுத்தாங்கன்னா 3 மார்க்ஸு, 2 கொடுத்தாங்கன்னா 2 மார்க்ஸில் கேட்குறதுக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு 3, 4 2, 3, 4 இது 3 ஒரே மாடல். ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட், ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட்னு இதுக்குள்ளேருந்து ஒரு சம் கேட்கலாம். இந்த ஃபஸ்ட்டு 5க்குள்ளேருந்து ஒரு சம் 5 மார்க் சம் கேட்கலாம். அப்படி இல்லாட்டி 21, 22, 23 இந்த 3லேருந்து ஒரு கொஷின் கேட்கலாம். ஒரு கொஷின் தான் இந்த லெசன்லேருந்து மோஸ்ட்லி வந்துட்டு இருக்குது. ஒன்று ஃபஸ்ட்லேருந்து 5 கொஷின்ஸ் வரைக்கும், அப்படி இல்லாட்டி லாஸ்ட்டில் இருக்க 3 கொஷின்ஸ் 21, 22, 23 இதே தான் இல்லுஸ்ட்ரேஷன் எக்ஸசைஸ் சேம் நம்பர்ஸ். ஓகேவா? ஒரு கொஷின்ஸ் வரும். அடுத்து சாப்டர் 4 குட்வில். குட்வில்லே இருக்கிறதே 11 சம் தான். அதை 11 சம்மையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க. ஃபார்முலாலாம் வச்சு போடுங்க. ஏன்னா 2 மார்க்லேயும் கேட்குறாங்க, 3 மார்க்லேயும் கேட்குறாங்க, 5 மார்க்லேயும் கேட்குறாங்க. 5 மார்க்கில் ஒரு கொஷின்ஸ் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு சாப்டர் 5ல் 6, 7 23, 24, 25, 26 ஓகேவா? அதே போல் எக்ஸசைஸும் 6, 7 23, 24, 25, 26 இதுலேயும் ஒரு கொஷின்ஸ் தான் எதிர்பார்க்கப்படுகிறது. நெக்ஸ்ட்டு சாப்டர் 6 5, 6, 14, 17, 18 அண்ட் 21 அதே போல் தான் எக்ஸசைஸ்லேயும் 5, 6, 14, 17, 18, 21 இதுலேயும் ஒரு சம் தான் எதிர்பார்க்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா சாப்டர் 7. சாப்டர் 7ல் ஃபஸ்ட்டு 5 நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஃபஸ்ட்டு 5க்குலேருந்து கண்டிப்பாக ஒரு சம் வரும். அதாவது நார்மலாக எல்லா ஷேர்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும், ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். அப்புறம் எக்ஸ்ட்ரா உள்ளதை அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் ப்ரோ ரேட்டால் அலாட் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி இது எல்லாமே பார்த்திங்கன்னா 5 சம்ஸ்குள்ளே வருது. இந்த 5 சம்குள்ளேருந்து ஒரு சம் கம்பல்சரி கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு 15th சம்மு ப்ரீமியம் வச்சு கேட்குறது. லாஸ்ட்டு 2 சம் அதையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எக்ஸசைஸும் அதே நம்பர்ஸ் தான். இதுலேயும் 2 கொஷின்ஸ் எதிர்பார்க்குறேன் வரும்னு சொல்லிட்டு.
நெக்ஸ்ட் சாப்டர் 8. அதில் டோட்டலாக 16 சம்ஸ் இருக்குது. 16 நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி, எல்லாம் ஒரே மாடல் தான், உங்களுக்கு தெரியும், ஒரே மாடல் தான் இருக்குது. இப்போ ரிவிஷனில் மோஸ்ட்லி வந்து ட்ரெண்ட் அனாலிசிஸ் கேட்கவே இல்லை, அதனால் ட்ரெண்டும் கேட்குறது வாய்ப்பு இருக்குது. ஒன்று கம்பேரிட்டிவ், காமன் சைஸ், ட்ரெண்ட் இருக்கு இல்லையா. இப்போ மோஸ்ட்லி வந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து கம்பேரிட்டிவும் காமன் சைஸ் தான் கேட்டுட்டு இருந்தாங்க, ட்ரெண்ட் பர்சன்டேஜ் கேட்கவே இல்லை. அதனால் ட்ரெண்ட் பர்சன்டேஜ் கேட்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எல்லா சம்மையுமே நல்லா நான் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா சாப்டர் 8லேயும் பார்த்தீங்கன்னாக்கா சம் நம்பர் கம்மி தான். கேட்குற கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 மார்க்கில் 2 கொஷின் எதிர்பார்க்குறோம் இல்லையா. 3 மார்க்லேயும் கேட்பாங்க, 2 மார்க்லேயும் கேட்பாங்க. பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் 4th லெசனும் 8th லெசனும் நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டிங்கனாலே 2 மார்க் அட்டன் பண்ணலாம், 3 மார்க் அட்டன் பண்ணலாம், 5 மார்க் அட்டன் பண்ணலாம். ஓகேவா? ரொம்ப ஈஸியான லெசன் தான் ரெண்டுமே. ஓகே, சாப்டர் 9ல் இதில் வந்து 3, 7, 9, 10, 12, 15, 17 and 18. சாரி, 15 கமா விட்டுட்டேன், பார்த்துங்க. 15, 17, 18. இதுலேயும் அதே போல் தான் வந்து ரேஷியோஸ் 2 சம் இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அப்படி இல்லாட்டியும் இதுவும் அதே போல் தான் 2 மார்க்லேயும் ஒரு சம் கேட்பாங்க, 3 மார்க்லேயும் ஒரு சம் கேட்பாங்க, 5 மார்க்ஸ்லேயும் ஒரு சம் கேட்பாங்க. அதனால் இந்த லெசனும் ரொம்ப ஈஸி தான். ஃபார்முலா மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய கொஷின்ஸு லெசன் இது. ஓகேவா? இதையும் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து சாப்டர் 10ல் பார்த்தீங்கன்னா கொஷின் வந்து 1, இல்லுஸ்ட்ரேஷன் வந்து 1, ஜேர்னல் என்ட்ரி போட்டு வச்சு டைப் எழுதணும், குரூப் எழுதணும். அதில் எக்ஸசைஸ்லேயும் 1, ஒரே ஒரு கொஷின்ஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், அதையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து தியரி கொஷின்ஸ். தியரி கொஷினில் எல்லா டிஃபரன்ஸ் கொஷினையுமே நல்லா பார்த்துக்கோங்க. அதே இல்லாமல் 6 ஃபேக்டர்ஸ் டிட்டர்மினிங் குட்வில் 5th கொஸ்டின் 5th லெசனில். அப்புறம் வாட் ஆர் த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ரெக்வயர்ட் அட் த டைம் ஆஃப் அட்மிஷன் ஆஃப் யூர் பார்ட்னர். அப்படியே என்ன கேட்பாங்க, அட்மிஷனுங்கிறதுக்கு பதில் ரிட்டையர்மெண்ட்டுன்னு கேட்பாங்க. அங்கே வந்து என்ன செய்றீங்க நீங்கள், அட்மிஷன்னாக்கா சாக்ரிஃபைஸிங் ரேஷியோக்கு சொல்லுவீங்க, ரிட்டையர்மெண்ட்டுனாக்கா கெய்னிங் ரேஷியோன்னு மாற்றிக்கோங்க. அதர்வைஸ் மோஸ்ட்லி எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேவா? லாஸ்ட் லெசன்லேருந்து கம்பல்சரி இந்த லாஸ்ட் 2 கொஷின் இருக்கு இல்லையா, 9th கொஸ்டின் 10th கொஸ்டின், இந்த 2 கொஷின்லேருந்து ஒரு கொஷின் வரத்துக்கு ரொம்ப அதிக வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் லெசனில் சம் இல்லைங்கிறதுனால தியரி கொஷின் வந்து கம்பல்சரி ஒன்று கேட்பாங்க. இந்த தியரி கொஷினில் வந்து மொத்தம் 10 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். இதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 அப்படி இல்லாட்டி 3 கொஷின் வந்து வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. எதிராக தானே, அதில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. இந்த நான் கொடுத்துருக்குற இந்த சம்மை நல்லா திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதுக்குள்ளே தான் கொஷின்ஸ் வரும், உங்களாலேயும் சென்டம் ஸ்கோர் பண்ண முடியும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.